ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எப்படி ஒரு டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிடுவோம். எக்ஸ்பிரஸ் 0.57 பார்னால் அந்த 0.57 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இன் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம ஒரு டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றும்போது நமக்கு 2 ஈக்குவேஷன் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம இந்த 0.57 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0.5757. ஏன் இப்படி 5757 எடுக்கிறேன்னா, இந்த 0.57 பார்னு கொடுத்ததுனால அந்த 0.57 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த எக்ஸில் 0.57, அதாவது இந்த 2 டிஜிட் ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 100 எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒரு நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸும் மல்டிப்ளை ஆகும். ஸோ 100x ஈக்குவல் டு 57.5757. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 100x. 100x ஈக்குவல் டு 57.5757. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0.5757. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த டேர்ம் மொத்தமாக வந்து கேன்சல் ஆகி 0ன்னு மாறிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 - 7 0, 5 - 5 0, 7 - 7 0, 5 - 5 0. இப்போ 57 - 0 ஈக்குவல் டு 57. இந்த ஈக்குவல் டு அப்படியே கண்டினியூ ஆகும். 100x minus x ஈக்குவல் டு 99x. ஸோ 99x ஈக்குவல் டு 57. இப்போ இங்கே மல்டிப்ளை ஆகிக்கிட்டு இருக்க 99 இப்போ இங்கே கொண்டு வந்தோன்னா 57/99 டிவிஷனில் வந்துடும். இப்போ இந்த நம்பரை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இதை கேன்சல் பண்ண முடியும் 3 டேபிளில். எப்படி 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 5 + 7 = 12. 12 வந்து 3 டேபிளில் ஒரு மல்டிபிள்ஸுன்றதுனால நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி 99 வந்து 9 + 9 18, அதுவும் 3 டேபிளில் வர்றதுனால நம்மளால் ஈஸியாக ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 19/33. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.